முருங்கைக்கீரை பொரியல். வாவ், சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பாருங்கள் எங்கள் தோட்டத்துலேருந்து கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரை எப்பயும் போல் சூப்பு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது தனியாக இருக்கட்டும். இது வந்து பொரியல் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வேர்க்கடலை போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், மலாட்டை உரிச்சிட்டோம். கீரைக்கு தோல் தனியாக, வேர்க்கடலை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பயிறு இது வந்து நாட்டு குத்து மலாட்டைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த வந்து நாங்கள் ஆர்கானிக்காக பயிர் வச்சுருக்கோம். எப்படின்னா இதில் வந்து எந்த உரமும் போடலை. இது வந்து நாங்கள் வீட்டில் ஆட்டு உரம், மாட்டு உரம், இந்த மாதிரி இயற்கையான உரம் போட்டு கிடச்சது தாங்க இந்த வேர்க்கடலை. அதுலேருந்து தான் நாங்கள் எடுத்து இன்றைக்கி வேர்க்கடலை மலாட்டை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. முருங்கைக்கீரை நல்லா அலசி வச்சுட்டேன். தேவையான பூண்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. சின்ன டம்ளரில் தான் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், குட்டி டம்ளர், அவ்வளோதான். தண்ணி தெளிச்சிட்டு 3 விசில் தாங்க. 3 விசில் வந்தோடனே நிறுத்திட்டு உடனே நம்ம வந்து ஏர் ரிலீஸ் பண்ணிக்கணும். விசில் வந்து உடனே ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து கீரை பச்சையாக இருக்கும். அப்படியே உடனே கிளறி கொடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு வந்து நம்ம தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சிப்போங்க. அது இல்லாமல் பாருங்கள், 5 வரமிளகா, அதுக்கப்புறம் தேவையான அளவு வேர்க்கடலை, இவ்வளோ தாங்க. எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி, வேர்க்கடலை வரமிளகா போட்டு அரைச்சது இப்படி தாங்க வரும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தது வேக வச்ச கீரையை எடுத்து அதில் போட்டு உடனே கலக்கிடணும். அப்புறம் வேர்க்கடலை வரமிளகா அரைச்ச தூளை எடுத்து அப்படியே கலந்துடணும். அப்படியே ஒரு கலர். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.